எல்லாருக்கும் வணக்கம். நாம அன்றாடம் பேசுற தமிழ் மொழியில சொற்கள் எப்படி உருவாகுது, அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி மாயாஜால மாதிரி உருமாறுதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பல பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். இன்னைக்கு நாம மொழியோட அடிப்படை பகுதிகளை ரொம்பவே சுவாரஸ்யமான முறையில அலச போறோம். இந்த இலக்கண வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நாம இன்னைக்கு பார்க்க போற தரவுகள் எல்லாமே 10ஆம் வகுப்பு அரசு தமிழ் பாடநூல்ல நேரடியாக எடுக்கப்பட்டவை. அதனால பொதுத் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இது 100% உறுதியான, நம்பகமான ஒரு வழிகாட்டியா இருக்கும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப அடிப்படையான சொல் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொஞ்சம் சிக்கலான வினையாளனையும் பெயர் வரைக்கும் போக போறோம். கடைசியா இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற வித்தியாசங்களையும் தெளிவா பார்த்துடலாம். சரி, தாமதிக்காம நேர விஷயத்துக்கு வருவோம். முதல்ல சொல் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். சொல் அப்படிங்கிறது சும்மா ஏதோ சில எழுத்துக்களோட குவியல் கிடையாது. ஓர் எழுத்து தனித்து நின்றோ இல்லனா பல எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்தோ ஒரு தெளிவான பொருளை கொடுத்தா அதுக்கு பேர் தான் சொல். உதாரணத்துக்கு பூ அப்படிங்கிற ஒற்றை எழுத்தும் நமக்கு பொருளை தருது, மரம் அப்படிங்கிற பல எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தையும் பொருளை தருது இல்லையா? இது உயர்திணை அக்ரிணைங்கிற இரு திணைகளுக்கும் ஆண்பால் பெண்பால் போன்ற 5 பால்களுக்கும் பொதுவா வரும். இப்போ இந்த சொற்கள் நடைமுறையில எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப அழகா 3 வடிவங்களா பிரிக்கலாம். நம்ம முன்னோர்கள் மொழியை எப்படி நுணுக்கமா கையாண்டிருக்காங்க பாருங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நன்னூல் இலக்கணத்துல 259வது பாடல்லையே இந்த மூவகை மொழிய பத்தி ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்காங்க. இத்தனை நூற்றாண்டுகளா நம்ம அந்த விதிகளை தான் பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருமையான விஷயம்தான். அந்த நன்னூல் சொல்ற மூவகை மொழி என்னென்னா, தனித்து நிக்கிற தனிமொழி, தொடர்ந்து வர தொடர்மொழி, அப்புறம் ரொம்பவே ஸ்பெஷலான பொதுமொழி. இது 3ம் மொழியோட அடிப்படை வடிவங்கள்னு சொல்லலாம். இதுல தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ஈஸி. கண் இல்லனா படி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. அது யாருடைய துணையும் இல்லாம தனித்து நின்னு ஒரு முழு பொருளை தருது. அதனால அது தனிமொழி. ஆனா கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்க 2 சொற்கள் சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான கருத்தை நமக்கு தருது. இது தொடர்மொழி. ரொம்ப சிம்பிள், கரெக்டா? இப்போ ஒரு சுவாரஸ்யமான மேஜிக் பார்க்கலாமா? அதான் இந்த பொதுமொழி. வேங்கை அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கோங்க. இத அப்படியே முழுசா படிச்சா அது ஒரு மரத்தை குறிக்கும், அதாவது தனிமொழி. ஆனா இதே சொல்ல வேம் கூட்டல் கை அப்படின்னு 2ஆ பிரிச்சோம்னா வேகின்ற கை அப்படின்னு அர்த்தமே மாறிடுது. இது தொடர்மொழியோட தன்மை. இப்படி ஒரே சொல் சேர்ந்தும் பிரிந்தும் 2 விதமா செயல்படுறதுனால தான் இத பொதுமொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்த கட்டத்துக்கு போவோம். நாம செய்யற செயல்களை குறிக்கிற சொற்களை இலக்கணத்துல எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதத்தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். தொழிற்பெயர்னா என்ன? இது ஒரு தூய்மையான செயலை மட்டுமே குறிக்கிற சொல். ஏன் இது தூய்மையான செயல்னு சொல்றேன்னா, நடத்தல் அல்லது படித்தல் அப்படிங்கிற சொற்களை கவனிச்சு பாருங்க. இந்த செயலை யாரு செஞ்சா, எப்ப செஞ்சாங்க, ஆணா பெண்ணா, இது எதுக்குமே இதுல இடமில்ல. எந்த அடையாளமும் இல்லாம அந்த செயலை மட்டுமே இது மையப்படுத்தும். இந்த தொழிற்பெயரை உருவாக்குறது கிட்டத்தட்ட ஒரு கணக்கு ஃபார்முலா மாதிரி தான். வினையடி, அதாவது அந்த செயலோட வேர் சொல்லோடு சில விகுதிகளை சேர்த்தா போதும். நட அப்படிங்கிற வினையடியோட தல் விகுதியை சேர்த்தா நடத்தல் கிடைச்சிடும். வாழ் கூட கை சேர்ந்தா வாழ்க்கையாகுது. மொழியோட கட்டமைப்பு எவ்ளோ லாஜிக்கா இருக்கு பாருங்க. சரி, ஒரு செயலை செய்யறதுதான் தொழிற்பெயரா? செய்யாம இருக்கிறதும் ஒரு செயல்தானே? அதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். ஒரு செயல் நடக்கல அப்படிங்கறது குறிக்கிற வகையில நடவாமை, கொல்லாமை அப்படின்னு எதிர்மறை பொருளை தரக்கூடியதும் தொழிற்பெயரோட ஒரு வகைதான். ஆனா எல்லா நேரத்திலயும் இந்த மாதிரி விகுதிகள் சேர்த்துதான் தொழிற்பெயர் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது எப்படின்னு பார்க்கலாமா? சில இடங்கள்ல விகுதியே இல்லாம அந்த வேர் சொல்லியே தொழிற்பெயரா மாறிடும். அதான் முதநிலை தொழிற்பெயர். உதாரணத்துக்கு கெடு, சுடு அப்படின்னு அப்படியே வரும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த கெடு அப்படிங்கறதுல இருக்கிற குறில் எழுத்து நெடிலாக நீண்டு கேடு அப்படின்னும், சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு மாறினா அதுக்கு பேர் தான் முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். நம்ம உச்சரிப்பு மாறுறது மூலமா இலக்கணமே மாறுது பாத்தீங்களா? இப்போ நம்ம இலக்கணத்தோட ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தொழிற்பெயர் செயலை மட்டுமே குறிக்கும்னு பார்த்தோம். ஆனா வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது ஒரு செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அந்த நபரையே குறிக்கும் சொல்ல மாறிடும். வந்தவர் அவர்தான்
அப்படின்னு சொல்லும்போது அந்த முழுமையான வாக்கியத்தோட அர்த்தத்தை ஒற்றை சொல்லுக்குள்ள சுருக்குறோம். இது காலத்தையும் காட்டும், இடத்தையும் காட்டும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இலக்கண உத்தி இது. சரி, இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகத்தை தீர்த்திடலாம். தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்னதான் உண்மையான வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேர்வுல கண்டிப்பா முழு மதிப்பெண் வாங்கலாம். தொழிற்பெயர்னா செயலை மட்டுமே உணர்த்தும். முக்கியமா இது காலத்தை காட்டவே காட்டாது. பாடுதல் அப்படிங்கிறது எக்காலத்துக்கும் பொதுவான செயல். ஆனா வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது அந்த செயலை செஞ்ச நபரை குறிக்கும். கூடவே இது எந்த காலம்னு ரொம்ப தெளிவா காட்டும். பாடியவள் அப்படிங்கிறது அந்த நபரோட சேர்த்து இது இறந்த காலம் அப்படிங்கறதையும் நமக்கு உணர்த்துது இல்லையா? இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும், தமிழ் இலக்கணம் உங்க கைக்குள்ள. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு சின்ன சவால். நம்ம இவ்ளோ நேரம் பார்த்ததை வச்சு இங்க இருக்கிற 5 சொற்களை உங்களால சரியா வகைப்படுத்த முடியுதான்னு பாருங்க. கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, பாடுதல். யோசிச்சு பாருங்க, இது ஒவ்வொன்றும் எந்த வகையான தொழிற்பெயர்ல வரும். முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான இலக்கண தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.